தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, ஓட்டிங்கில் தானே போகணும் அப்படின்றார் பிரவீன். அப்போ அந்த ஓட்டிங் போனால் போட்டோன்னு 2 ஓட்டு போட்டிங்கன்னா ஆமாம் அது கரெக்ட் தான். பேருக்கு ஒரு ஓட்டிங் 5 ஓட்டு மெயினாக வந்து கெமிக்கு போடணும், சுபிக்கு போடணும், அரோராக்கு போடணும்லாம் போட்டுட்டு பாருக்குன்னும் போது பேருக்கு ஒரு ஓட்டு பிரவீனும் இன்னும் யாரோ ஒருத்தவங்க போட்டாங்க, கெமியே போட்டாங்க. அவங்களே நல்லவங்கல்ல, ஸோ அவங்களே போட்டாங்கன்னும் போது அப்போ லீடிங் ஓட்டில் இருக்கவங்க தான் போகணும் அப்படின்ற இடத்துல திருப்பி பேருக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு 2 ஓட்டை போட்டு நாங்களும் உங்களுக்கும் ஓட்டு வரணும்ல, வந்துச்சு ஆனால் வந்து அது லீடிங்கில் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவாய்ட் பண்ணுறது வந்து இது வந்து என்ன சொல்கிறது, இது ஆல்ரெடி டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாள் நைட்டே வந்து கனி குரூப்பு பேசியிருப்பாங்க. எதுலேயுமே பார்வை வந்து இது பண்ணிடணும், அவளுக்கான ஸ்பேஸே கொடுக்காம இருக்கணுன்ற மாதிரி இன்டெரக்டாக பேசிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் நாங்கள் பாரு ஃபேன்ஸ் பேசுகிறோம். அது வந்து ஏன் நீங்கள் அப்படி பண்ணுறீங்க, நீங்கள் டாஸ்க்காக பாருங்கன்னும் போது எல்லாருக்கும் ஈக்குவல்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வரணும் போது அங்கே ஓட்டிங் போகிறீங்கன்னும் போது அந்த பொண்ணுக்கு ஓட்டே போடக்கூடாதுன்ற இடத்துலையும் அந்த பொண்ணுக்கு ஸ்பேஸே கொடுக்கக்கூடாதுன்ற இடத்துலையும் அந்த பொண்ணு பார்ட்டிசிபேஷனுக்குள்ளே வந்தால் தானே ஸ்கோர் பண்ணுவா, அதுக்கான ஸ்பேஸே நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறது எந்த விதமான ஒரு நியாயமான விஷயம், அப்படி என்ன விதமான மனநிலைமை அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணாங்க. அது பண்ணுறது தெரியறதுனால தான் பாரு கொஸ்டினும் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா பாரு கொஸ்டின் பண்ணாலும் அங்கே ஆன்சர் கிடைக்காது. அவங்களாம் தெளிவாக இருக்காங்க அந்த ஆன்சரில். அவங்க உருவாக்கின கொஸ்டினுக்கு அவங்க தான் ஆன்சர் சொல்லிக்கிறாங்க அப்படின்னும் போது நீங்கள் என்ன ஆன்சர் சொன்னாலும் அது செல்லுபடி ஆகாதுன்னா நீங்கள் அங்கே ஆர்கியூ பண்ணுறதே வேஸ்ட்டு. அப்போ எப்படி தான் ஸ்டாண்ட் எடுக்கிறதுன்னு கேட்டால் அது எனக்கும் தெரியல. இந்த ஷோ போகிற போக்கில் தான் அது கண்டுபிடிக்கணும். ஆனால் கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸை பாரு வந்து இதுக்கப்புறம் குறைச்சிக்கலாம். ஏன்னா தெரிஞ்சு போயிடுச்சு இப்படி தான் இருக்குது, இல்லை இப்படி தான் போக போகுதுன்னு. ஸோ இதில் நம்ம இன்னும் பெட்டராக என்ன பண்ணிக்கலாம், இல்லை பெட்டராக இதை அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பாரு யோசிக்கணுன்றது தான் என்னோட சின்ன அட்வைஸ். அப்போ வந்து உள்ள பிரவீனும் அதே விஷயத்த விக்ரம் கிட்ட அவங்க கிட்டலாம் எல்லார்கிட்ட சொல்கிறப்போ இப்போ கெமி தான் அனுப்புறேன்னு வேற ஒரு விஷயத்த வைக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அரோராவும் வந்து இங்கே வந்து பாரு கிட்ட பேசிட்டு உள்ளே போயிட்டு துஷார் கிட்ட கமருதீன் கிட்டலாம் அவங்கவுங்க. ஸோ இங்கே பேசினாலும் அங்கங்கே போக தான் போகுது அப்படின்னும் போது வேஸ்ட்டாக இவங்க ஏன் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ கெமிக்கும் பாருக்கும் ஒரு சண்டை அது உள்ளுக்கு இருந்துகிட்டே இருக்குது. அது எப்போ வெடிக்குமோ தெரில, அது ஒன்று போகுது. அதுக்கப்புறம் பாரு சொல்கிறாங்க சரி ஓகே அப்போ நாளைக்கு உட்கார வச்சு நீங்கள் டாஸ்க் அப்போ கேட்காதீங்க, உட்கார வச்சு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே பேசிடுங்க அப்படி இப்படின்றாங்க. அதை நாளைக்கே நான் பேசுகிறேன், நான் இன்றைக்கே பேசுகிறேன், அதை நீ சொல்ல அதை நான் பேசிக்கிறேன் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான கான்வர்சேஷனே பாரு கிட்ட பண்ண முடியல அப்படின்னு பின்னாடி போய் அரோரா பேசுகிறாங்க. எங்கள் ஹெல்த்தியான கான்வர்சேஷனா 2 பேர் பெர்ஸ்பெக்டிவும் கேட்டுட்டு பேசணும். சரி உங்கள் சைடுக்கு இது இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு டைம் வந்து பாரு போயிட்டு அந்த மேட்ச் பாக்ஸ் ஃப்ளிப் பண்ணுற டாஸ்கில் பண்ணலை தான், அவங்களால ஸ்கோர் பண்ண முடியல தான். அதுக்குன்னு டாஸ்க்கு போகிறவங்க தான் ஸ்கோர் பண்ணணும், இல்லை ஸ்கோர் பண்ணால் தான் நீங்கள் அடுத்த சான்ஸ் கொடுப்பீங்க அப்படிங்கிறது ஃபேர் இல்லைல்ல. அவங்கவுங்க போடுற எஃபோர்ட்டை போடுவாங்க. இதே கெமி போய் தோத்துட்டு வந்தால் நீங்கள் வந்துட்டு இட்ஸ் ஓகே சொல்ல மாட்டிங்களா, இல்லை வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஆள் வந்து ரம்யா போய் தோத்துட்டு வந்தால் இட்ஸ் ஓகே சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு சொல்கிற இடத்துல, இல்லை சபரி போய் தோத்துட்டு வந்தால் சபரி அவர் உள்ளே வரமாட்டார் எதுக்குமே பெருசாக, இவங்க போங்க வினோத்தையும் அப்படிதான் உசு பேத்தி விடுறாங்க.